உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நீண்ட நாட்களுக்கு பிறகு கட்சியின் 18வது மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டது தொண்டர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்த 4 பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. தேமுதிகவின் 18வது மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அக்கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் வருகை தந்தார். கூட்டம் நடக்கும் மேடைக்கு ரோலிங் சேரில் மாஸ்க் அணிந்தபடி தொண்டர்களின் படைசூழ நுழைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சமீபத்தில் விஜயகாந்திற்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் அவர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு நுரையீரல் தொற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்டவை இருப்பதும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட மருத்துவ குறிப்பில் அவருக்கு 14 நாட்கள் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு முன் தொண்டையில் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகே விஜயகாந்தின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது. சர்க்கரை நோய், தைராய்டு உள்ளிட்ட நோய்களும் அவருக்கு ஏற்பட்டதால் சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அதன் பிறகு அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்தார். இருந்தும் அவரின் உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. தொடர்ந்து வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த அவர் அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது சமூக வலைதளங்களில் அவர் குறித்து தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வந்த நிலையில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவ்வப்போது விஜயகாந்தின் புகைப்படங்களை அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டு வந்தார். தொடர் சிகிச்சைக்கு பின் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட விஜயகாந்த் இன்று நடைபெற்ற தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கு அவருக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர். அவரது உடல்நிலையை கண்டு பல நிர்வாகிகள் கண்கலங்கினர். பின்னர் மேடையில் பேசிய பிரேமலதா விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து எந்தவொரு வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜயகாந்தை நேரில் பார்த்த கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உணர்ச்சி பெருக்குடன் காணப்பட்டனர்.